சரிங்களா? அப்ப இந்த அளவு பார்க்கும்போது நமக்கு கப் ஷேப்புக்கு என்ன லூஸ் வருதோ, அதாவது 40 வருது, 36 + 4 அப்படிங்கும்போது 40 இன்ச்சு வரும். அப்ப இந்த 40 இன்ச்சுல 10 இன்ச்சு இங்க வந்துருச்சு. இங்க 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் போயிரும். இங்க வந்து 1/4 இன்ச்சு தையலுக்கு போயிரும். அப்ப இந்த இடையில இருக்க லூஸ் வந்து நம்ம கப் ஷேப்புக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டா வரும். மெயினா கப்புக்கு வந்து நீங்க கொடுக்கிற லூஸ் அளவு வந்து கரெக்டா இருக்கணும். அந்த அளவு வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப பாத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். இங்க இந்த இடம் வந்து நம்ம போட்டதை விட ஸ்டிச்சிங் போடும்போது நமக்கு இங்கதான் வரும். ஸ்டிச்சிங் லைன் இங்கதான் வரும். அப்போ இதுதான் உங்களுக்கு அண்டர் பஸ்ட். நம்ம இங்கதான் அளவு எடுத்திருந்தாலும் நம்ம தச்சு முடிக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு 3/4 இன்ச் வந்து நமக்கு குறையும். நமக்கு ஸ்டிச்சிங் லைன் இப்படி மேல வரும்போது டாட் பிடிக்கும் போது இதுதான் நமக்கு அண்டர் பஸ்ட். இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவா உள்ள போற அளவு. அதனால இது வரைக்கும் நீங்க கால்குலேட் பண்ண வேண்டாம். எப்ப பண்ணாலும் அண்டர் பஸ்ட் அளவு எடுத்துக்கோங்க. இந்த ஓப்பன் லென்த் வச்சு நீங்க இத கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணும்போது இப்போ மிட் பாயிண்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இது மிட் பாயிண்ட் இல்ல, கொஞ்சம் உள்ளத்தான் தள்ளி வரணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த இடம் தான் ஃபோல்டிங் ஆகும். சரிங்களா? இப்ப நான் வச்சிருக்கிறது கரெக்டா தான் எனக்கு ஃபோல்டிங் ஆயிருக்கு. அதனால இது நல்லா இப்படி நகத்துல இப்படி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த மிட் பாயிண்ட் இங்கதான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? இப்ப இது வந்து நமக்கு கீழே போயிடும். ஒரு சிலர் இது வேண்டான்ட்டு இதை கட் பண்ணிடுவாங்க. இவ்வளவு லென்த் வந்து விட மாட்டாங்க. இப்படி எடுக்கும்போது எப்படி போட்டாலும் உங்களுக்கு இத டாட் போடும்போது ஏன்னா இதுல ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ நம்ம விட்டுதான் நம்ம டாட் போடுவோம். அப்படி போடும்போது உங்களுக்கு இந்த ஷேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துடும். நல்லா ஃபோல்டிங் ஆகிற பேப்பரா வச்சுக்கோங்க. இது ரொம்ப திக்கா இருக்கு. இது வந்து அண்டர் பஸ்ட்ல இருந்து நம்ம வந்து ஸ்டிச் போடும்போது இப்படி 1/2 இன்ச் மேல போயிடும். நமக்கு வந்து இந்த பாயிண்ட் தான் நமக்கு கரெக்டா வரும். அதுக்கப்புறம் இந்த லைன் போட்டிருக்கிறதுலயே நீங்க ஒரு சிலருக்கு இந்த லைன்லயே டாட் வரும். ஒரு சிலருக்கு இது ரொம்ப நெருக்கி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 இன்ச் மேல தள்ளி ஒரு டாட் போடலாம். ஆனா இந்த பாயிண்ட் நேரா போடுறதுதான் கரெக்டா வரும். சப்போஸ் உங்களுக்கு அந்த பாயிண்ட் நேரா போட்டா டாட் ரொம்ப நெருக்கி வருது அப்படின்னா நீங்க ஒரு 1/2 இன்ச் மேல தள்ளி இங்க ஒரு டாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க வர டாட் எப்படி போடணும் அப்படின்னா, இந்த பிரின்சஸ் கட்டுக்கு எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணுவோமோ இந்த ஷேப் வந்து கரெக்டா வரணும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இப்படி வர்ற மாதிரி நம்ம டாட் பிடிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்க இந்த வி பாயிண்ட்ல இருந்து இப்படி வர மாதிரி தான் நம்ம டாட் பிடிக்கணும். இது வந்து ஒரு 1.5 இன்ச்சோ 1.25 இன்ச்சோ, இது வந்து 1 இன்ச்சு, இது வந்து ஒரு 3/4 இன்ச்சு. இந்த டிஸ்டன்ஸ்ல நீங்க டாட் பிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஃபிட்டிங் வந்து நீட்டா வரும். இதுவே நான் இன்னும் ஒரு கிளாத்ல நான் உங்களுக்கு போட்டு சொல்லி கொடுக்கும்போது இந்த ஃபோல்டிங் இந்த பின் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே அந்த கப் ஷேப் நல்லா புரியும். இது வந்து நம்ம சார்ட்ல போடுறதுனால கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்காது. சரிங்களா? இங்க என்ன ஸ்பேஸ் நீங்க கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து நீங்க இங்க கப்புக்கு கொடுக்குற லூஸ். சரிங்களா? இப்ப இந்த கப் ஷேப்பினுடைய அளவு பாத்தீங்கன்னா 36 இன்ச் நமக்கு வரணும். இப்ப இங்க ஒரு 1/4 இன்ச் போயிரும். இந்த பக்கம் 1.5 இன்ச் போயிடும். சரிங்களா? அப்ப இந்த அளவு பார்க்கும்போது நமக்கு கப் ஷேப்புக்கு என்ன லூஸ் வருதோ, அதாவது 40 வருது, 36 + 4 அப்படிங்கும்போது 40 இன்ச் வரும். அப்ப இந்த 40 இன்ச்ல 10 இன்ச் இங்க வந்துருச்சு. இங்க 1.5 இன்ச் ஸ்டிச்சிங் போயிடும். இங்க வந்து 1/4 இன்ச் தையலுக்கு போயிடும். அப்ப இந்த இடையில இருக்க லூஸ் வந்து நம்ம கப் ஷேப்புக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டா வரும். அதை வந்து நீங்க செக் பண்றதுக்கு தான். இது ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் வந்து முன்ன பின்ன கூட வரலாம். அதை வந்து நீங்க பெருசா எடுத்துக்க தேவையில்லை. ஆனா அளந்து பார்க்கும்போது அந்த அளவை விட கம்மியா வந்துடக்கூடாது. அப்படி கம்மியா வந்துச்சு அப்படின்னா இங்க டாட்டுக்கான ஸ்பேஸ் வந்து நீங்க கரெக்டா கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் அந்த டாட்டுக்கான அளவை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கப் ஷேப் வந்து லூஸ் வரும். அப்படி வரும்போது இந்த அளவை வந்து நீங்க குறைச்சிக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல மட்டும் நம்ம லைட்டா கீழே வரைக்குமே ஒரு கிராஸ் கொடுத்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு நெக் வந்து லூஸ் வராம இருக்கும். ஷோல்டர் கிட்ட இந்த கிராஸோ இது எதுவுமே நான் பண்ணல. எந்த இதுவுமே நான் போடல. கிராஸ் கட்டிங் எதுவுமே பண்ணல. முன்னாடி மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இதை வந்து இதுல வைக்கும் போது உங்களுக்கு
ஷோல்டர் வந்து இந்த அளவோட இப்படி போயிடும். ஆர்ம் ஹோல் கரெக்டா இருக்கும், ஃப்ரண்ட்டும் கரெக்டா இருக்கும். சரிங்களா? நெக்கு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் உள்ள தள்ளி போயிருக்கும். இப்போ இந்த பேக்கோட பட்டியினுடைய இந்த கீழே வந்து பட்டி வந்து இதே அளவு தான் நமக்கு வரும். இந்த ஷேப் வர்றனால மேல அளவு மட்டும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் நமக்கு இதுல அதிகமா வரும். நீங்க மேலையும் கீழையும் ஈக்குவலா வருதான்னு மட்டும் செக் பண்ணீங்கன்னா போதும். இங்க 3 இன்ச்சு இது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க நம்ம மெஷர் பண்ணும்போது 10.25 வருது. இங்க நம்ம மெஷர் பண்ணும்போது 10 இன்ச் வருது. அப்ப இதுல ஒரு 1/4 இன்ச் மட்டும்தான் நமக்கு அதிகமா இருக்கு. அதை மட்டும் நம்ம வெட்டிட்டு யோக் வந்து கட் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் வந்துச்சு, அப்படி இருக்கிற டவுட்டை வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. மெயினா கப்புக்கு வந்து நீங்க கொடுக்குற லூஸ் அளவு வந்து கரெக்டா இருக்கணும். அந்த அளவு வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா மிடில் செஸ்ட் அளவை வந்து இடுப்பு செஸ்டோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இடுப்பினுடைய அளவை வந்து அதுல மைனஸ் பண்ணிருங்க. மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதுதான் கப் ஷேப்பினுடைய லூஸ். மறுபடியும் சொல்லுங்களேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஃபிட்டிங் நமக்கு கரெக்டா வரணும் அப்படின்னா நமக்கு தேவை இங்க என்ன லூஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆர்ம் ஹோல், ஃப்ரண்ட் நெக் இதுல வந்து எந்த டவுட்டுமே மேக்சிமம் வராது. ஏன்னா அது யூஸ்வலா நம்ம போடுற கால்குலேஷன் தான். ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கப் ஷேப்புக்கு வந்து நம்ம எவ்வளவு லூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ நீங்க மிடில் செஸ்டினுடைய அளவு என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு 40 வருது அப்படின்னா வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கோங்க. வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து ஒரு 36 வருது அப்படின்னா 4 இன்ச் எக்ஸஸா இருக்குங்களா, அப்போ 1 இன்ச் தான் டாட்டுக்கு விடணும். இதுவே 32 வருது இடுப்பு சுற்றளவு, பஸ்ட் வந்து 40 வருது அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இதுல 6 இன்ச் வித்தியாசம் வரும்போது டாட் வந்து 1.5 இன்ச் வரும். சரிங்களா? 4ல ஒரு பங்கு நம்ம இங்க எக்ஸஸா கொடுக்குறோம், அவ்வளவுதான். இந்த சைட்ல எவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கால்குலேஷன். இப்போ நான் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நம்ம இங்க கொடுக்கறது யோக்கினுடைய உயரம். யோக்கு, பட்டி, கிராஸ் பட்டி எல்லாமே இததான் சொல்லுவோம். இங்க இருந்து இங்க கொடுக்கறது பட்டியினுடைய அளவு. செஸ்ட் ரவுண்ட்ல வந்து மிடில் செஸ்ட்ல வெயிஸ்ட் ரவுண்ட மைனஸ் பண்ணிட்டா என்ன வருதோ அதை நம்ம 4ஆ பிரிக்கும் போது என்ன அளவு வருதோ அதை தான் நம்ம இங்க கொடுக்குறோம். சப்போஸ் நான் அதிகமா கொடுத்துட்டேன் அப்படின்னாலும் ஃபைனலா நீங்க யோக் வெட்டும் போது அங்க எக்ஸஸா இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து அது எக்ஸ்ட்ராவா தான் இருக்குமே ஒழிய அது வந்து மிஸ்டேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு வராது. அதனால எக்ஸஸா இருக்கிறதா நம்ம கம்பல்சரி கட் பண்ணி தான் ஆகணும். அதனால நீங்க நான் எச்சா வச்சுட்டேன் அப்படின்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க என்னதான் வச்சாலும் நம்ம யோக் கலந்து பார்க்கும்போது எக்ஸஸா வரதா நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ 1.5 இன்ச் தான் நமக்கு யோக்கினுடைய டாட்டினுடைய அளவு. இதுதான் நம்ம இங்க வச்சுக்க போறோம். இங்க இருந்து ஃபுல் லென்த், இங்க 9 இன்ச் வந்து மிட் பாயிண்டுடைய உயரம். இந்த அளவை விட்டுருங்க, இதை விட்டுட்டு தான் மெஷர் பண்ணணும். மேம் 9ன்றது என்ன கால்குலேஷன் மேம்? மிடில் செஸ்ட் 1/4ங்க. மிடில் செஸ்ட் 1/4. மிடில் செஸ்ட் 1/4. இப்போ இங்க மிடில் செஸ்ட் கால்குலேஷன் போட்டோம் இல்லைங்களா, அதே தான் இங்கேயும். இப்போ 9 அப்படிங்கும் போது அப்புறம் இங்க 4.5 வந்து இதுல பாதி, 9ல பாதி இங்க 4.5, அதே மாதிரி இங்கேயும் 4.5. புரியுதுங்களா? அந்த பட்டிக்கு வச்சது வாட் இஸ் த கால்குலேஷன்? பட்டிக்கு சைடுல பண்ணல ஏதோ. இருங்க இது சொல்லிடுறேன், அப்புறமா அது சொல்றேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 9 இன்ச்சு 2ஆ பிரிச்சு இங்க கீழே இறக்கிட்டோம், இங்கேயும் கீழே இறக்கிட்டோம். சப்போஸ் நான் இந்த ஃபோல்டிங் எல்லாம் நான் பண்ணல, நான் டைரக்டா இதுலயே நான் மார்க் பண்றேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா இதுல இருந்து இங்க 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே அளவை இங்க என்ன அளவு வருதோ அதே அளவு இங்க வைங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த பஸ் பாயிண்ட் வந்து கரெக்டா வரும். இப்ப மேம் ரிப்பீட் பண்ணுங்களேன். இப்படியே கூட நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஆனா நான் வந்து இத சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா அளவும் கரெக்டா வர்றது இந்த மெத்தடு தான். அதனால நான் இத கிளாத்ல வந்து கரெக்டா ஃபோல்டிங் பண்ணி என்னென்ன அளவு வைக்கணும் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேன். அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு கப் ஷேப் வந்து 98% கரெக்டா வரும். கப் ஷேப் பொறுத்த வரைக்கும்
இப்படி வந்தாதான் ஃபிட்டிங் கரெக்டா நல்லா நீட்டா இருக்கும். சரிங்களா? அதுவே இப்படி ஸ்ட்ரைட்டா போட்டுட்டோம் அப்படின்னா இது கப் ஷேப் வந்து அவ்வளவு ஃபிட்டிங்கா இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. யோக்ல இந்த சைட்ல 3 இன்ச்சஸ் கொடுத்திருக்கோம்ல, அது எல்லாருக்குமே அதேதானா மேம்? மேம் அந்த ஃப்ரண்ட்ல மேல இருந்து கீழே 9 சொன்னீங்கல்ல மேம், அந்த ஃப்ரண்ட் அந்த ஷோல்டர்ல இருந்து 1/2 இன்ச்சா இல்ல ஷோல்டர் பை ஹாஃப்ங்களா அது? டாட் எவ்வளவு வைக்கிறோம், அதெல்லாம் ஆம்ஹோல் ஓகே என்ன மேம். பண்றோம், நெக் என்ன பண்றது எல்லாமே புரிஞ்சிருச்சு. அதையும் போக மீதி இருக்கிறது ஒரு 3 அளவுதான். ஒண்ணு மிட் பாயிண்ட், அடுத்தது டாட்டினுடைய டிஸ்டன்ஸ், அடுத்தது பாத்தீங்கன்னா அது என்ன ஷேப்ல நமக்கு வேணும். இது மட்டும்தான் இங்க இருக்கு. சரிங்களா? இதுல வந்து இதுக்கு மேல நீங்க கொடுக்க தேவையில்லை. மேம் இப்ப ஸ்டார் நெக் வைக்கிறீங்கன்னா நீங்க அந்த போர்ஷன்ல இருந்து எவ்வளவு தூக்கி வைக்கணும் மேம்?